இப்போ 2 சில்வர் பாக்ஸ் எடுத்துக்கங்க. ஒரு சில்வர் பாக்ஸ்ல ரூ. 10 காயின் ஒரு 10 போட்டு மூடி வச்சுருங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இன்னொரு சில்வர் பாக்ஸ் எடுத்து அதில ஒரு ரூ. 100 நோட்டு 10 போட்டு மூடி வச்சுருங்க. ஓகேவா? 2யும் வெயிட் வந்து செக் பண்ணி பாருங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, 2யும் ஷேக் பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்போ ஒண்ணுல வந்து சவுண்ட் ஜாஸ்தியா வரும். இதுலன்னா ரூ. 10 காயின் போட்டதுல. ஓகேவா? அதில வெயிட்டும் ஜாஸ்தியா இருக்கும், சவுண்டும் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அதோட வேல்யூ ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இந்த மாரி நெறைய பெர்சன் பார்த்தீங்கன்னா, அவங்கள வெயிட்டா காமிச்சுக்குவாங்க, அதிகமா பேசுவாங்க. ஆனா அவங்ககிட்ட வேல்யூவே இருக்காது. ஏன் அப்டின்னா, அவங்க புத்தி, மனசு 2ல இருக்கிறது எல்லாத்தையுமே வெளிய சொல்லிருவாங்க. அது எதையுமே உள்ள வச்சுக்க மாட்டாங்க 1. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, எத எப்ப பேசணும், இந்த நேரத்தில இது பேசினா பிரச்சனை வருமா, வராதா அப்படின்னு தெரியாத மாரி பேசி எல்லா இடத்துலயும் சிக்கல உருவாக்கிருவாங்க. அவங்க கிட்ட பிரச்சனைகள் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த பக்கம் வருவோம். இப்ப நோட்ட போட்டு குடுக்கணும்ல. இப்போ அந்த மாரி ஒரு பெர்சன்னா, அவங்க வந்து என்னன்னா, ரொம்ப லேசா இருப்பாங்க. சவுண்டே ஜாஸ்தி வராது. அவங்களோட வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அவங்க பொறுமையா இருப்பாங்க, அதிகமா சிந்திப்பாங்க, தேவையான நேரத்தில மட்டும் பேசுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பேசுறதுக்கு முன்னால யோசிச்சு பேசுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிரச்சனையிலேருந்து தவிர்த்து வெளிய வர பார்ப்பாங்க. எதிரிகள அதிகமா வச்சுக்கவே மாட்டாங்க. இப்படியும் பெர்சன் இருக்காங்க. நீங்க இந்த 2ல எதுவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன ஒரு மாற்றம் கிடைக்கும். அந்த மாற்றத்த இன்னையிலேருந்தே நம்ம மாத்திக்கலாம். ஓகேங்களா?